ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு போடலாமா வேண்டாமான்னு போட்டிருந்தேங்க. அப்புறம் நிறையா பேர் போட சொல்லி போட்டிருந்தாங்க. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வாழ்க்கை வரலாறு கேட்கறதுக்கு சில பேர் இருக்கிற நினச்சி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் மட்டும் போட வேண்டாம்னு சொன்னாருங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க. அவர் போட வேண்டாம்னாருனாலும் அந்த வீடியோ அவர் பார்த்துருக்குறாரு இல்லைங்க. அதனால் அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷந்தான். அந்த போட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த வீடியோ பார்த்துருக்குறாருல, அவருக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் சொன்னதுக்காக நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல போகிறேங்க. பார்த்தீங்கன்னா, 6வதுல வந்து இந்த மாதிரி மார்க் வந்து நான் எடுக்கவே இல்லை. அது எனக்கு வருத்தந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, டிஎன் பாளையத்துலேருந்து வீரகுமாருங்க, என் ஃப்ரெண்டு. 6வது 6th பி தான் வந்து சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தானுங்களாம்மா. சொன்னான். எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும். அவன் நல்லா படிப்பானுங்க, இங்கிலீஷு எல்லாமே நல்லா படிப்பானுங்களா. அப்புறம் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னேன். "ஏய், எனக்கு தெரியலடா, நீ இங்கிலீஷில் அது எப்புட்றா படிக்கிறதுன்னு சொல்லிக் குட்றா" அப்படின்னு அவங்ககிட்ட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நான் கற்றுட்டு, அப்படியே இங்கிலீஷ் ஓரளவுக்கு, ரொம்ப படிக்க தெரியல, ஓரளவுக்கு இது பண்ணேன். ஆனால் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காயத்தை வாங்கணும். அப்போல்லாம் கீத்தாக போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 பைசா அந்த மாங்காய். அந்த மாங்காயை அவனுக்கு வாங்கி கொடுத்து அவனை நைஸ் பண்ணி கொடுப்பேன். நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பேன். இலந்தக்காய் எங்கள் ஊர் பக்கமெலாம் கிடைக்குங்க. இலந்தக்காய் பொறுக்கிட்டு போய் கொடுத்து எப்படியோ அவனை காக்கா பிடிச்சி நான் சொல்லிக் கொடுக்க வச்சேங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ஓரளவுக்கு இங்கிலீஷு நல்லா படிக்க தெரியலைனாலும் ஓரளவுக்கு அடிப்படையாக அந்த மார்க் எடுக்கிற அளவுக்கு, பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஓரளவுக்கு வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நான் எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் வந்து சேர்ந்ததில்ல. பாஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா, நானுமே ஒரு பொண்ணுங்க 2 பேர் மட்டும்தான் நாங்கள் 7ஆம் வகுப்புக்கு பாஸ் பண்ணுங்க. அது ரொம்ப வருத்தம் கொடுக்குறது ஒன்றுங்க. ஏன்னா 2 பேர் தான் நாங்கள் 7ஆவதுக்கு பாஸ் பண்ணோம். எங்கூட படித்தவங்க அத்தனை பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. நானும் ஒரு பொண்ணு. அப்போ வந்து நான் அந்த 6வதுல வந்து பார்த்திங்கன்னா, என்னைய அப்படி ஒரு அவமானப்படுத்தலைன்னா நானும் ஃபெயில் ஆகியிருப்பேன். எனக்கு அந்த அவமானப்படுத்தினால நம்ம எப்படியாவது நம்ம படித்து நம்ம 7ஆவது போகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தனால நான் படித்து 7ஆவது அடி வச்சேங்க. அந்த இதுவுமே எனக்கு இன்னுமே அந்த அனுபவித்து பார்த்தா தான் தெரியுங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கும் கூட உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம். ஆனால் அதை வந்து அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்க அந்த பட்ட கஷ்டம். ஆனால் நானும் இன்னொரு பொண்ணு எங்கூட படித்ததுலையே எங்கள் ஊர்லேருந்து மேல் வகுப்புக்கு 6வது வந்த பங்களாபுதூர் ஹைஸ்கூலில் நானும் ஒரு பொண்ணு, பேர் சொல்ல விரும்பலை, பேர் தெரியுங்க எனக்கு, இருந்தாலும் வீடியோவில் வேண்டாங்க. நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் 7ஆவது பாஸ் ஆனோம். பாஸ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பக்கத்தால் ஆறுலாம் இருக்குங்க. வாய்க்கால், ஆறு. பார்த்திங்கன்னா, நாங்கள் லீவு ஸ்கூலு லீவு, சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க. எங்கள் அப்பா வியாபாரத்துக்கு போயிடுவார், எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், வாய்க்காலில் தண்ணியில் போய் ஆடுறதுக்கு நாங்கள் போயிடுவோம். ஒரு நாள் இப்படித்தாங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. நான் எல்லாம் பசங்க பார்த்திங்கன்னா பாலத்துலேருந்து சொருக்கள் அடிப்பாங்க, பல்ட்டி அடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நான் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நீச்சல் தெரியாது. நின்றுட்டு பார்த்துட்டு இருந்து ஒரு பெரிய அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, என்னை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளிட்டார். ஆழம் பார்த்திங்கன்னா 2 ஆள், பெரிய ஆள் நல்லா வளர்ந்த ஆள் விட 2 ஆள் முழுங்குற அளவுக்கு தண்ணி. அப்புறம் என்னை தள்ளிட்டார். நான் உள்ளே தண்ணிக்குள்ளே போயிட்டுங்க. அன்றைக்கி அவர் மட்டும் காப்பாற்றலைன்னா அன்றைக்கி நான் போய் சேர்ந்துருப்பேன். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்கள் முன்னால் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேங்க. அப்புறம் அவரே பார்த்துட்டு, ஐயோ இவனுக்கு நீச்சல் தெரியாதுன்ட்டு அவர் எட்டி குதித்து என்னைய தூக்கிட்டு வந்து கரையில் கொண்டு வந்து விட்டாருங்க. அப்புறம் என்னை கேட்டார், அடா உனக்கு நீச்சல் தெரியாதா? அடா தெரியும்னு நினச்சி நான் தள்ளி விட்டுண்டான்ட்டு அப்புறம் சொன்னார். இருந்தாலும் அவர் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை. நான் அதுக்கப்புறம் போய் நீச்சல் பழகிட்டு அந்த பயம் விட்டு போனோன்னே எனக்கு, "ஓ இவ்வளோ தானவா" அப்படின்னு நான் அப்படியே நீச்சல் கற்றுட்டேன்.
நான் கற்றுட்டு நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீச்சல் கற்று விட்டேங்க. நம்ம மாதிரி நீச்சல் தெரியாது இருக்கக்கூடாதுக்கோசரம் எல்லா நீச்சலுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி அடிங்கடா, இப்படி பிடிங்கன்னு அண்ணா கயித்தை பிடிச்சி நீச்சல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது. அந்த அந்த இதில் அனுபவிச்சிருக்கேன் நான் அப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், மீனெல்லாம் பிடிப்போங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொப்பு வாய்க்கால் இருக்கும்லங்க, அங்கே போய் இந்த துணி போட்டு 2 பேர் பிடிச்சி அரிச்சிட்டு போய் மீனை பிடிப்போம். பிடிச்சிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு காட்டு பக்கம் போயிடுவோங்க. போய் விறகெல்லாம் போட்டு காஞ்ச விறகெல்லாம் போட்டு தீயை பற்றி மீனெல்லாம் போட்டு நல்லா மீனை சுட்டு சாப்பிடுவோங்க. அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது பொரிச்சு தின்னா கூட டேஸ்ட்டு ஒவ்வொரு மீன் இல்லை. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அந்த காட்டில் போய் சுட்டு தின்ன மீனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். கம்மியாகவே போடுறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப நேரம் பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாங்க. இது சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் என் வாழ்க்கை வரலாறு பார்க்கலாங்க.